புனித பியோ தென்னித்தாலியின் பியாத்ருச்சினா என்னும் விவசாய நகரில் குரோசியோ மாரிய ஃபோர்ஜினே மரிய உசேப்பா தி நுன்சியோ தம்பதியர்களுக்கு மகனாக 1887 ஆண்டு மே மாதம் 25 பிறந்தார். இவருடைய திருமுழுக்கு பெயரானது பிரான்சிஸ்கோ ஃபோர்ஜியோனே. இவர் கப்புச்சின் சபையில் சேர்ந்த பொழுது பியோ என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். குருவானது முதல் இவர் பாத்ரே பியோ என்ற பெயரில் பொதுவாக அழைக்கப்பட்டார். இவர் இளம் வயதினிலே தன்னுடைய குடும்பத்தினரால் இறை பக்தியில் வளர்க்கப்பட்டார். குருவான பிறகு இவர் தனது உடலில் பெற்ற இயேசுவின் 5 திருக்காயங்கள் இவரை உலகறிய செய்தன. இவருடைய குருத்துவ வாழ்வானது முழுமையாக மக்களுக்காக ஜெபிப்பதும் மக்களுடைய பாவங்களை பாவ சங்கீர்த்தனத்திலிருந்து மன்னிப்பதுமாக அமைந்தது. ஆண்டவரிடத்திலே நிறைவான ஜெபத்தினால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து அவர் பெற்ற திருக்காயங்களை எவரும் கொண்டிருக்கும்படியாக செய்தார். பல புதுமைகளை இவருடைய வாழ்க்கையிலே செய்தார். ஜெபத்தின் வழியாக பலருடைய மன மாறுதலுக்கு உறுதுணையாக இருந்தார். பலரை குணப்படுத்தினார் நோய்களிலிருந்து. தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே ஒரு புனிதராக இயேசுவின் திருக்காயங்களை தாங்கிய ஒரு புனிதராக வாழ்ந்தார். இவர் 1968 ஆண்டு செப்டம்பர் 23 நாள் இறைவனடி சேர்ந்தார். ஜூன் 16, 2002 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இவரை புனிதராக உயர்த்தினார். அன்பார்ந்தவர்களே, புனித பியோ கொண்டிருந்த ஜெப வாழ்க்கையும் இறை உறவும் அவரை புனிதராக மாற்றியது. நாமும் ஜெபத்தில் இணைவோம், இறை உறவில் வளர்வோம்.